இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா KTM டியூக்கில் வர RC200ஓட காயில் அசம்பிளி பற்றி தான். ஸோ இந்த RC200ல் வந்து பார்த்திங்கன்னா காயில் அசம்பிளி அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சொல்கிறேன் எதனால வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். மல்டிமீட்டர் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2Kல வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸில் வச்சுக்கோங்க. இந்த காயில் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் காயில் அசம்பிளி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 3 எல்லோ வயர் வரும். ஸோ இந்த 3 எல்லோ வயர் வந்து பார்த்திங்கன்னா 3 எல்லோ வயருக்குள்ளே தான் நம்ம பாடி ஆகிருக்கும், அதாவது கண்டினியூட்டி இருக்கும். இந்த 3 ஃபேஸ் காயில் அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா 3 காயிலுக்குள்ளே தான் பாடி ஆகும், அதாவது 3 எல்லோ வயருக்குள்ளே தான் கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த 3 எல்லோ வயர்லேருந்து அதர் சைடு இந்த பாடி அவுட்டர்லேயோ எர்த்தில் வச்சாலோ இது கிடைக்கக்கூடாது. பட் இந்த காயில் வந்து இப்போ அவுட் ஆனதுனால இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்திங்கன்னா, ஒரு மல்டிமீட்டரில் 2Kல வச்சுட்டு ஒரு லீடை வந்து ரெட் கலரை வந்து ஏதாவது ஒரு எல்லோவில் வச்சுட்டு இந்த பிளாக் லீடை வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பாடியில் வச்சா போதும், இந்த கேஸில் வச்சா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓம்ஸ் கிடைக்குதா, இந்த ஓம்ஸ் வருது பார்த்திங்களா, இது ஓம்ஸ் வந்துருச்சுனாலே காயில் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது காயில் வந்து பர்ன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், ஓம்ஸ் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஓம்ஸ் வருது. இந்த காயில் லைட்டாக மட்டும் நான் இப்போ திருப்புறேன் பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணிட்டேன்னா இப்போ ஓம்ஸ் காமிக்கலையா, வரவே இல்லை பார்த்திங்களா. மறுபடியும் லைட்டாக இங்கே ஷேக் திருப்பி கூட வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது காயில் நான் நகட்டினால அந்த இடத்துல பாடி ஆகலை. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, காயில் நான் நார்மலாக தான் வச்சுருந்தேன், அப்போ வந்து பாடி ஆகிருந்துச்சு. ஸோ இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாடி ஆகுது. ஸோ இந்த காயிலுக்கு கீழே வந்து பாடி ஆகிறனால பார்த்திங்கன்னா காயில் பாடி ஆச்சுன்னா காயில் வந்து எரிஞ்சிடும். ஸோ இந்த 3 வயருக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூட்டி இருக்கும், இந்த இருக்கு இல்லையா. இப்போ இந்த 3 வயருக்குள்ளே வச்சிங்கன்னா இந்த கண்டினியூட்டி இருக்கும், 000ன்னு வரும், 00ன்னு வரும் அடுத்த எல்லோ எதில் வச்சாலுமே. ஸோ இப்படி இது முள்ள வரலாம், ஆனால் இந்த 3 தாண்டி வெளியில் இங்கே கேஸில் வச்சா வரக்கூடாது, சரிங்களா. இது எப்படி எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்போ தான் வந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்க்கப்ப பாடி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது காயில் கீழே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கும். இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குங்களா, இந்த 3 வயர்கிட்ட எரிஞ்சிருக்கும், இந்த தெரியுங்களா, இந்த லீட் வயர் ஃபுல்லாக எரிஞ்சிருக்குங்களா. இந்த எரிஞ்சது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உட்காரும் பார்த்தீங்களா, நம்ம அந்த கேஸ் இங்கே உட்காருது பார்த்தீங்களா, இந்த உட்காருது பார்த்திங்களா, இந்த தெரியுங்களா, இந்த இடத்துல இந்த ரீவைன் போய் பாடி ஆகிறனால காயில் எரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மெட்டல் கேஸோட ஒரு நம்ம பாடியோட போய் இந்த 3 ஃபேஸ் வயர் வந்து எதுவுமே எர்த்தாகக்கூடாது. அப்படி எர்த்தாச்சுனால் நாளடைவில் இந்த மாதிரி காயில் வந்து பர்னாகி எரிஞ்சிடும். ஸோ எந்த லீடும் பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் ரீவைன் பண்ணியிருக்கனால போக சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உங்களோட அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் இந்த உட்காருது பார்த்திங்களா, இந்த இந்த பாட்டத்தில் வந்து உட்கார்றப்ப வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போகிறனால பாடி ஆகி இது எரிஞ்சிருக்கலாம் என்னோட கணிப்பு. ஸோ அதனால் ஏன்னா ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சோன்னே இப்போ பாருங்கள், இந்த விட்ட வைக்கிறேன் பாருங்கள், கண்டினியூட்டி கிடைக்கும் பாருங்கள், இந்த எரிஞ்சதுக்கிட்ட வைக்கிறேன், கண்டினியூட்டி வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி எனாமல் இருக்கணும், இந்த மாதிரி மேலே வச்சாலே கண்டினியூட்டி வரக்கூடாது. காப்பர்னால் இது மேலே எனாமல் இருக்கணும், எனாமல் மேலே வச்சாலுமே கண்டினியூட்டி ஆகக்கூடாது. ஆனால் இது ஃபுல்லாக எனாமல் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாடி ஆயிடுச்சு, அதாவது பர்ன் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து எதனால் போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த இருக்குங்களா அந்த வயர் ஒட்டி போகிற இடம் இந்த இடத்துல டச் ஆகிருக்கலாம், இந்த இடத்துல டச் ஆகிருக்கனால பார்த்திங்கன்னா காயில் போயிருக்கு. ஸோ இந்த KTMல நிறையா நம்ம பார்த்துருப்போம் காயில் இந்த மாதிரி பர்ன் ஆகிருக்கும். ஸோ அது இதனால் கூட இருக்கலாம், ஏன்னா நிறைய எதுக்கு ஏன் தெரியாமல் போயிருக்கலாம். இதனால் ஒட்டி இந்த இடத்துல ஒட்டி வரனால நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒட்டி வருது பார்த்திங்களா, இந்த இதனால் கூட போயிருக்கும், இந்த இதனால் கூட பர்ன் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காயில் வந்து இப்போ வந்து டோட்டலி பர்ன்டு பாடி ஆயிடுச்சு. இதை வந்து காயிலை வந்து வைன் பண்ணணும் இல்லை ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கூடிய ஒரு ரீசனாக இருக்கலாம். இந்த டியூக் காயில் வந்து எரியறதுக்கு நிறைய டியூக் RS எல்லாமே பார்த்திங்கன்னா இதனால தான் பர்ன் ஆகிறதுக்குரிய ரீசனாக இருக்கலாம். கரெக்டாக அந்த கேஸ் கிட்டே போய் உட்காரதுக்கு. ஸோ சரியான ஒரு இன்சுலேஷன் கொடுத்திருந்தால் ஒரு ப்ரிகாஷன் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணலாம் காயிலுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து இதனால் எரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும்.
நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.